வணக்கம். நான் உங்கள் சிவகுமார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கவே கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் சொன்ன கருத்து தான். இவர் அப்படி என்ன கருத்து சொன்னார், ஏன் இந்தளவுக்கு கான்ட்ரவர்சியாக இருக்குது, இவர் சொன்ன கருத்தால் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்முடைய எஜுகேஷனல் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. என்ன ஆச்சு, மகாவிஷ்ணு அப்படின்றவர் என்ன பண்ணார், என்ன சொன்னார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக அவர் பேசிய அந்த வீடியோ காட்சிகளோட நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் இந்த மகாவிஷ்ணு அப்படின்னா, இவர் பரம்பொருள் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு. இவர் ஒரு கிரேட் ஸ்பீக்கராக இருக்கார். இவர் இந்து மதத்தை வளர்க்கக்கூடிய விதமாக பல பள்ளிகளுக்கும் பல பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் போய் பேசுவார்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற பல இடங்களுக்கு போயிட்டு அவர் தன்னுடைய அந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லுவார். ஸோ இப்படி இருக்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் இவர் பேசுகிறார். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் கிடையாது, அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆசிரியர்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரை இன்வைட் பண்ணி அங்கே பேசுறதுக்கு அழைச்சிட்டு வராங்க. இவர் அழைச்சிட்டு வந்த இடத்துல இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச் தான் அங்கே பேக் ஃபயர் ஆகுது. என்ன ஸ்பீச் கொடுத்தாருன்னு பார்க்கலாம். இல்லாம பிறக்கிறாங்க, வீடு இல்லாம பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலா இருக்கிறான், ஒருத்தன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் ஹீரோவா இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் இது என்ன சொன்னாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்க உடலில் ஏதாவது ஒரு பாதிப்போடு பிறக்கிறாங்க. இப்போ ஒரு கை கால் ஊனமாக பிறக்கிறாங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னாலும் சரி, இல்லை கண் தெரியல அப்படின்னாலும் சரி, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குனாலும் சரி, இல்லை அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குனாலும் சரி, இல்லை அவங்களுக்கு வீடு இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, நிலைமையில் ஏதாவது ஒரு விஷயத்தால் கஷ்டப்படுறாங்க, கடன் தொல்லையில் மாட்டிக்கினாங்க அப்படின்னா இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, போன ஜென்மத்தில் போன பிறவியில் இவங்க பண்ண அந்த பாவ புண்ணியங்கள் தான். இவங்க பண்ண அந்த பாவ புண்ணியத்தினால்தான் தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ நிகழ்ந்திருக்கு, நடந்துட்டுருக்கு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் இப்படி சொல்லக்கூடிய அந்த ஒரு வேலையில் அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் ஒரு பதில் எழுப்புறாரு, ஒரு கொஷின் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு பார்த்துடலாம். சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க. சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய பெயர் என்ன? சார் உங்களுடைய பெயர் என்ன? சார் if you are asking me a question, I will ask a question. You should answer me. சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சார் தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க? சார் தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க? சார் தப்புன்னா நீங்க என்னை எதுக்கு பேச கூப்பிடுறீங்க? What is your problem? என்ன பேசணும்? ஒரு நிமிஷம், let me deal this. I am not angry. I am asking very clearly. See, I am very stable and asking. இந்த மாணவருக்கு நீங்க என்ன பேசணும் முதல்ல சொல்லுங்க. முதல்ல என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி பேசணும். மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? ஏதாவது இருக்கா? லா இருக்கா? எந்த லால இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா லா சொல்லுது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? கூட்டத்துல ஒரு ஸ்டாஃப் ஒருத்தவங்க இவரை பார்த்து கொஸ்டின் கேட்குறாங்க. இது நீங்கள் பேசுகிறது சரியாக, நீங்கள் பேசுகிறது தப்பு, இதை இங்கே பேசக்கூடாது. மறுபிறவை பற்றி பேசுகிறீங்க, கர்மாவை பற்றி பேசுகிறீங்க, பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறீங்க, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம்னு பேசுகிறாரு. அவர் அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அவர் கொஷின் கேட்டதான காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவருக்கு பார்த்திங்கன்னா சரியாக கண்ணு தெரியாது. இப்போ அவரோட மனசில் என்ன வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்னது போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச அந்த பாவ புண்ணியத்தினால தான் நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு இவர் சொல்கிறாருல. அப்போ நம்ம போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணமா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரும்ல. இந்த ஒரு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம், சின்ன வயசுலேருந்து நம்ம ஃபேமிலி நம்ம கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம வரோம். இந்த பிறவிக்கும் இதற்கு முன்னாடி பிறவி இருந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்துக்காக இப்படி சொல்லி ஒருத்தருடைய மனசை கஷ்டப்படுத்திருக்காரு. அதனால் அவர் அந்த ஒரு கொஷினை கேட்டிருக்காரு.
கேட்டிருக்காருன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா, லா சொல்லுது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல். ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட்? If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manner how to ask. There is a reason how to ask. பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கலன்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான். எப்படி கத்துப்பான்? என்னை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, இவர் பேசுனது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். தவறுன்னா இவர் சொன்ன அந்த வார்த்தைகளின் விதம் வந்து தவறு. இப்போ வந்து இவர் இந்து மதத்தை வந்து வளர்க்குற நினைக்கிறாரோ, ஸோ அவர் வந்து அதற்கேற்ற மாதிரி வந்து பேசியிருக்கலாம். அதுக்குன்னு வந்து இப்படிப்பட்ட ஒரு மனுஷனையே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தால் வந்து எல்லாருமே வந்து பாதிக்கப்படலாம். நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னோடய பல்லு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. என்னுடைய உடம்பு கூட பார்த்திங்கன்னா வந்து கையெல்லாம் பார்த்திங்கன்னா வெந்து போயிருக்கு, தீயில் வந்து வெந்து போயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? போன ஜென்மத்தில் நான் பண்ண பாவமா, நான் பண்ண புண்ணியமா, அதனால எனக்கு இந்த ஜென்மத்தில் வந்து இப்படி ஆச்சா? ஏதோ ஒரு காரணத்தால் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விபத்து, அந்த எதிர்பாராத நடக்கக்கூடிய அந்த விபத்து கூட போன ஜென்மத்தில் பண்ண பிரச்சனை தான். நீ அந்த ஜென்மத்தில் ஒழுங்காக நடந்திருந்த அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆயிருக்காது அப்படின்னு சொன்னால் இதை வந்து எவனாலையும் கண்டிப்பாக வந்து யாராலையும் ஏற்றுக்கவே முடியாது. அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தராக கூட இருந்தாலே கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ இவர் சொல்கிறது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு வாழ்வியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து போதிக்கணும் அப்படின்னா அடிப்படையாக வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லணும். நம்ம இதை எல்லாத்தையும் வந்து சொன்னால் தான் அவங்களால வந்து தெரிஞ்சிக்க முடியும், அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் சொல்ல வர விஷயம் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பிரிவில் வந்து தப்பு வந்து பண்ணாதீங்க, எந்த தவறும் பண்ணாதீங்க, அடுத்த பிரிவில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட ஒரு லாஜிக்காக வந்து மாணவர்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டை வந்து யோசிச்சிருப்பாங்க. ஆனால் போன ஜென்மத்தில் பண்ண பாவத்தால் தான் இந்த ஜென்மத்தில் வந்து குறைபாடோடு பிறகுறாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து எந்த ஒரு மனுஷனாலும் யாராலையும் வந்து ஏற்றுக்க முடியாது. அடுத்த இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, போயிட்டு ஸ்கேன் பண்ணுறாங்க. குழந்தை வந்து ஒரு 5 மாதம் 6 மாதத்தில் போயிட்டு வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்க்குறாங்க அப்படின்றப்ப. ஸோ அப்படி வந்து அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணும்போது அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் வந்து குறைபாடோடு இருக்குது, அந்த குழந்தையுடைய கை கால்கள் வந்து வளர்ச்சியில், அந்த குழந்தைய வந்து நீங்கள் அபார்ஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அப்படின்றப்ப அவங்களும் வந்து சரி ஓகே, குழந்தை வந்து பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது, வேறு வழியில் அபார்ஷன் பண்ணிக்கலாம், அடுத்த குழந்தை வந்து பார்த்துக்கலாம். ஒரு குழந்தை குறைபாடோடு பிறந்து அந்த குழந்தைய வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியல, அந்த பார்க்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் தாட் வந்தவொடனே சரி ஓகே அபார்ஷன் பண்ணிக்கலாம், என்னத்துக்கு அவங்களும் கஷ்டப்பட்டுன்னு நாமளும் கஷ்டப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போதே வந்து அபார்ஷன் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து ரீசெண்டாக வந்து எல்லா இடங்களையும் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? அந்த குழந்தை வந்து போன ஜென்மத்தில் வந்து பாவம் பண்ணிடுச்சு, அதனால தான் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து குறப்பிரசவமாக வந்து பிறக்க ஆரம்பிச்சு, அது உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிங்களா? நீங்கள் வந்து டிஃபெக்ட் பண்ணுற விதமே வந்து நம்மளுக்கு வந்து புரியல. அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்தி சொல்லணும், அந்த மாணவர்கள் நல்லபடியாக வந்து வளரணும், அந்த மாணவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, தவறு செய்யாதீங்க, யாருக்கு வந்து தப்பு நினைக்காதீங்க, எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு நினைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அதாவது ஏதாவது சயின்டிஃபிக்கலாக வந்து ஒரு சில வார்த்தைகள் ஏதாவது சொல்லியிருக்கான், நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதற்கு எதிரான அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து வரும் அப்படி சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் பேர் சொல்லியோ ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த மாணவர்களை ஒரு ஒழுக்கமான ஒரு பாதையில் வந்து கொண்டு போயிருக்கலாம். அங்கே எத்தனையோ மாணவர்கள் அவங்களுடைய வீட்டில் வந்து அம்மா இல்லாமல் இருக்கலாம், அப்பா இல்லாமல் இருக்கலாம், அவங்க யாராவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்டிகேப்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனையாக பாதிக்கப்பட்டிருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், நிலம் இல்லாமல் இருக்கலாம், வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், 1008 கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய அந்த பள்ளி மாணவர்களோட வந்து இருக்கும். ஸோ இருக்கும்போது அப்படிப்பட்ட வார்த்தைகள் அந்த மாணவனுடைய அந்த மனநிலையை வந்து எந்த மாதிரி மாற்றும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். அவன் நினைக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு விஷயம் வந்து உறுத்திட்டே இருக்கும்ல, அந்த ஒரு ஆசிரியர் வந்து கேட்குறான்றப்ப அவரோட மனசில் வந்து எந்த அளவுக்கு வலி இருந்தது அப்படின்னா அவர் அந்த ஒரு வார்த்தையை வந்து கேட்டுருப்பார். ஸோ கண்டிப்பாக இப்படிப்பட்ட விஷயம் வந்து பேசுவதை இவர் வந்து தவிர்க்கணும். ஸோ இதை தான் நான் வந்து சொல்கிறேன். அந்த இன்னொரு வீடியோ வந்து பேசியிருந்தார், அதையும் நான் கூட வந்து காட்டணும்னு ஆசைப்பட்டேன். தயங்கினதுனால தான் என் நாடு நாசமாய் போனது, வீணாய் போனது. 67,000 குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது. 3,23,000 குருகுலங்களுக்கு மேல இருந்தது. அனைத்தும் அழிக்கப்பட்டது. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். அத்தனையையும் பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்றது பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. வீடியோவில் வந்து என்ன சொல்கிறாரு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பட் வந்து இவர் சொல்கிறது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி எவ்வளோ குருகுலங்கள் இருந்தது, அவ்வளோ குருகுலங்கள் வந்து அழிஞ்சு போச்சு. யார் வந்து அழிச்சாங்க அப்படின்னா, அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து எப்போ உள்ளே வந்தாங்களோ அப்போவே பார்த்தீங்கன்னா வந்து அழிச்சிட்டாங்க.
அந்த குருகுலம் வந்து எத்தனையோ வந்து ஓலைச்சுவடைகள்லாம் வந்து இருந்தது. ஒரு மந்திரத்தை படித்தோம் அப்படின்னா வானத்துலேருந்து நெருப்பு வரும், நம்ம வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆக முடியும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்கிறாரு. எல்லாமே வந்து அழிஞ்சதுக்கு காரணம் என்ன, இந்த இந்து மதமே அழிஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு. இதே மாதிரியான ஒரு வார்த்தையை, இதே மாதிரியான ஒரு வாசகத்தை இதற்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்துக்காக வந்து பேசியிருப்பார் ஒருத்தர். யார் அப்படின்னா அவர் தான் நம்முடைய ராஜராஜ சோழன் காலத்தில் தான் வந்து அங்கே வந்து அடிமைத்தனமே வந்து மேலோங்கி இருந்தது. எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஆதாரமே கிடையாது. இவர் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னா அதற்கும் வந்து ஆதாரம் கிடையாது. அவர் வந்து அப்படி பேசியிருந்தார் அப்படின்னா அதற்கும் வந்து ஆதாரம் கிடையாது. இது வந்து நம்ம என்னன்னா டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து அரசியலுக்கு உள்ள போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா இடங்களையும் ஏதாவது ஒரு கல்வெட்டுகளையோ ஏதாவது ஒரு ப்ரூஃபுகளையோ ஏதாவது ஒரு விஷயங்கள் வச்சு தான் வந்து பேசணும். இவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100% வந்து இவர் சொல்வதற்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. எங்கேயாவது ஒரு மந்திரம் இருக்குப்பா, எப்போ எத்தனை காலகட்டம் ஆயிடுச்சு, பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்து ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டு எவ்வளோ நாள் ஆகுது. ஏன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா அப்படின்னா பிரிட்டிஷ்கார் வந்திருக்காங்கன்னா அந்த 200 வருஷத்துக்குள்ளே வந்து நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்காமையே போயிருப்போது. எத்தனையோ கல்வெட்டுகள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இருக்கக்கூடிய வச்சு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிடைக்காமே இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து என்னென்னா அது என்ன சொல்கிறது, பரப்புரைன்னு தான் சொல்லி ஆகணும். இது வந்து என்ன சொல்கிறது, அப்படி தான் எனக்கு வந்து தோணுது. பரப்புரை மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வந்து பேசலாம், பேசுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து இவர் பேசக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. பட் அவர் பேசக்கூடிய விதங்கள் மற்றவர்களை வந்து இழிவுபடுத்துவதை போல், மற்ற மதத்தினர் வந்து இழிவுபடுத்துவதை போல தான் எனக்கு வந்து தோணுது. இது இந்த மதத்தில் மட்டும்தான் இவர் மட்டும்தான் பேசுகிறாரு அப்படின்னா இல்லை, எல்லா மதங்களையும் நடக்குது. இத்தனைக்கே பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ மதத்தில் போனோம் அப்படின்னா ஒரு பாதிரியார் ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பொருள் கொடுக்கிறீர்களோ அதற்கு சமமான அந்த இது தான் என்ன சொல்கிறது, அதற்கு சமமான வாழ்க்கையை தான் உங்களுக்கு வந்து கடவுள் வந்து கொடுப்பாரு. நீங்கள் வந்து கொஞ்சமாக நிதி கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கொஞ்சமாக தான் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி வந்து கொடுப்பாரு. நீங்கள் வந்து நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய மகிழ்ச்சி வந்து கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு பாதிரியாரெலாம் வந்து பேசியிருக்காரு. இது வந்து புரியலை எனக்கு. வந்து நீங்கள் மதத்தை வளர்த்துறதுக்கு இப்படி பண்ணி மதத்தை வந்து மக்கள்கிட்ட வளர்த்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? மனுஷன் அவன் சம்பாதிக்கிறான், அவனோட அன்றாட வாழ்க்கைக்கு அவன் வந்து பொழப்பு நடத்துகிறான். எவன் வந்து காசு கொடுக்க போகிறது கிடையாது, எவனாலையும் வந்து நம்ம வந்து உருப்பட போகிறது கிடையாது. நம்ம கஷ்டப்படணும், நம்ம வீட்டில் ஒரு துக்கமாக நம்ம தான் வந்து அழணும், நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷமாக நம்ம தான் சரிங்க. எவனும் வந்து நம்ம கூட சேர்ந்து வந்து வரப்போகிறது கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட 2 பேர் வருவாங்க, 4 பேர் வந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். எந்த ஒரு துக்கமாக இருந்தாலும் சரி, அந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்கிறது நம்ம வந்து ஒரு மனுஷனாக வந்து பார்க்கணுமே தவிர இந்த இடத்துல மதம் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து பொதுவு தான். இப்போ கடவுள் மீது பக்தி இருக்கலாம், கடவுளின் மீது நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் என் கடவுள் தான் வந்து பெருசு, நான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற இந்த ஒரு மிதப்பு வந்து யாருக்குமே வந்து இருக்கக்கூடாது. எல்லாருமே சமமானவர்கள், எல்லாருமே வந்து மனுஷங்க தான், எல்லாருமே வந்து ஒரு புரிதலோடு வந்து இருக்கிறோம். இந்த ஜென்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லார் கையிலும் வந்து மொபைல் இருக்குது. நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பேசுகிறோமோ அந்த விஷயம் வந்து பார்க்கும். எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு 10 பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த ஒரு விஷயம் உண்மையாக மாறும். இதை வந்து நம்ம எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கணும். அதை வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சிக்க முடியும். எத்தனையோ சினிமாக்கள் வந்திருக்கும். இப்போ ஒரு மீடியா எந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பேசுகிறாங்களோ அந்த ஒரு விஷயம் வந்து வைரலாகக்கூடிய பட்சத்தில் அது உண்மையாக வந்து மாறி போகும். ஆனால் அங்கே தப்பு வந்து வேற ஒரு விஷயமா வந்து இருக்கும். அந்த தப்பான விஷயத்தை வந்து பேச மாட்டாங்க, வேற ஒரு விஷயத்தை தப்புன்னு சொல்லிட்டு வந்து எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு உண்மையான நிதர்சனமான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நாம் யாரும் வந்து போகக்கூடாது. இவர் பேசியது வந்து சரிதான், ஆனால் அவர் பேசிய விதம் வந்து தவறு. ஒரு மாணவர்களுக்கு ஒரு புத்தி சொல்லணும், ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து சொல்ல வேண்டியது இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, யாரையும் வந்து துன்புறுத்தாதீங்க, அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட ஏதோ ஒரு லாஜிக்கு மாணவர்கள் வந்து கொஞ்சம் வந்து யோசிப்பாங்க. ஆனால் அது மாதிரி போன ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணியத்தினால தான் நீங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் இப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறத கண்டிப்பாக நானே ஒத்துக்க மாட்டேன். எனக்கு வந்து இந்த கருத்து வந்து பிடிக்கல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நன்றிகள்.